ஃபீட்பேக் வந்து கலந்து சமீட்சைகளை செபி நிறுவனத்துல பல்வேறு மோசடிகள் இருந்தாலும் செபி தலைவர் மாசவி வந்து அதானி குழுமத்தின் இதனால செபியில வந்து பல்வேறு முறைகேடுகள் ஏற்பட்டிருக்கலாம். அது குறித்து வெளிப்படையான விசாரணைகளை ஏற்படுத்தணும் அப்படின்றது ஒரு அறிக்கையை வந்து செபியானது வெளியிட்டிருக்கு. இது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி குறிப்பாக கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துல இதே மாதிரி இந்தியன் பேங்க் தன்னுடைய ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார். ஆய்வு செய்து ஒரு அறிக்கையாக வந்து அதானிக்கு எதிராக தன்னுடைய அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கு. அது அரசியல் அளவுல பெரும் பேசு பொருளாக மாறியது. அதை தொடர்ந்து மீண்டும் இந்தியன் பேங்க் என்பது அனைத்து இடங்களிலும் ஒரு தடுப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. எனவே இதற்கு கடுமையான விமர்சனங்களை காங்கிரஸ் ஆனது நேற்றைய தினத்திலிருந்து கடுமையாக அவங்க வந்து பேசிட்டு வராங்க. இந்த நிலையில ராகுல் காந்தியும் எதிர்கட்சி தலைவரும் சரி, மல்லிகார்ஜுன கார்கே அதே போல நேற்று ஜெயராம் ரமேஷ் நண்பர்கள் அறிக்கை குறித்து பாஜக மத்திய அரசு வந்து சரியா வந்து வழிநடத்துவது ஒரு முழுமையான வெளிப்படையான ஒரு விசாரணை தேவை அப்படின்ற பல்வேறு கோரிக்கைகளை அவங்க வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்திருக்கா. இது குறிப்பாக இந்த இந்தியன் பேங்கோட அறிக்கை என்பது முற்றிலும் வந்து காங்கிரஸ் வந்து அரசியல் செய்கிறது. இது வந்து இந்திய பங்கு சந்தைகளை வந்து குறைப்பதற்கான ஒரு முயற்சியை ஈடுபடுகிறது. இந்த பங்கு சந்தைகள் மூலமா வந்து குறைப்பதன் மூலம் நடவடிக்கை மூலமா முதலீட்டாளர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு இது பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை காங்கிரஸ் செய்வது. ஏற்கனவே பல முயற்சிகளை காங்கிரஸ் இது போன்று எடுத்திருக்கிறது. ஆனா அது தோல்வி அடைந்து தற்போது காங்கிரசும் ஒரு இந்திய கூட்டணி தலைவருக்கும் சரி இதை ஒரு டூல் கிட்டாக பயன்படுத்துறாங்க. அதாவது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் கிட்டாக வந்து இந்த இந்தியன் பேங்க் அறிக்கையை வச்சு இந்திய பங்கு சந்தைகளை வந்து சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியில இறங்கியிருக்காங்க அப்படின்னு ரவிசங்கர் பிரசாத் தன்னோட விமர்சித்து ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறார். மேலும் இதை குறித்து ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியா இருக்கட்டும், அதே போல பல்வேறு இந்திய கூட்டணி பார்க்கணும் சரி செய்தியாளர் சந்திப்பு இது குறித்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வரக்கூடிய சூழல்ல பாஜகவோட எம்பியுடைய இந்த குற்றச்சாட்டு இந்த விமர்சனம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் பார்க்கப்படுது. இது குறிப்பா இதுல எந்த ஒரு முறைகேடும் நடைபெறல அப்படின்றதுதான் ரவிசங்கர் பிரசாத் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பு அவர் பேசுறாரு. அது குறித்து மேலும் சில விசாரணைகள் நடத்தப்படும் அப்படின்னு அவருடைய செய்தியாளர் சந்திப்பு அவர் தெரிவித்திருக்காரு.